அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வாசிப்பை நேசிப்போம் குழுமத்தில் வந்து தொடர்ந்து உலக இலக்கியங்களை படித்து உரையாடிட்டு வரோம். அந்த வகையில் சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டு வந்து நம்ம புக்கர் லாங் லிஸ்ட் எடுத்து உரையாடிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து என்னுடைய பங்களிப்பாக நான் எடுத்துக்கிட்டு இருக்க புத்தகம் வந்து டேவிட் சாலே அவர்கள் எழுதின ஃப்ளிஷ். ஸோ புத்தகத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எழுத்தாளரை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். சாலே ஒரு கெனடியன் ஹங்கேரியன் எழுத்தாளர். இது அவருடைய 6வது நாவல். இதுக்கு முன்னாடி அவர் எழுதின ஆல் தட் மேரிஸ்ங்கிற புத்தகம் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி மேன் புக்கர் ப்ரைஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. இது போக அவர் சில இலக்கிய விருதுகளும் வாங்கியிருக்காரு. அதோட டெலிகிராஃப், கிராண்டா போன்ற லிட்டரரி மேகசின்ஸ்ல வந்து சிறந்த எழுத்தாளர்கள் பட்டியலுமே இவர் பேர் இடம்பெற்றிருக்கு. இப்போ புத்தகத்தை பற்றி பார்ப்போம். ஃப்ளஷோட மைய கதாபாத்திரம் வந்து இஸ்தவான். இஸ்தவான் அப்படிங்கிற பெயர் ஹங்கேரியன் வெர்ஷன் ஆஃப் ஸ்டீஃபன். ஸோ ஃப்ளஷ் அப்படிங்கிற நாவல் வந்து இஸ்தவான் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தோட ஒரு கேரக்டர் ஸ்டடி. கதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்தவானோட வாழ்க்கையில இருந்து சில முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் தொகுக்கப்பட்டு அது வந்து அத்தியாயங்களா பின்னப்பட்டிருக்கு. அந்த வகையில முதல் அத்தியாயம் இஸ்தவானோட 15 வயசுல ஆரம்பிக்குது. இஸ்தவானும் அவனுடைய அம்மாவும் ஹங்கேரியில ஒரு டவுன்ல அவங்க அம்மாவுக்கு சொந்தமான ஃபிளாட்ல வசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அசம்பாவிதத்துல வந்து இஸ்தவான் ஒரு செக்ஷுவல் அபியூஸ்க்கு உள்ளாகிறான். அதன் பின் அவன் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகளால வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுறான். அங்கிருந்து வெளியே வர இஸ்தவான் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆரம்பிக்க முயற்சி பண்றான். அது கை கூடல. அதுக்கப்புறம் வந்து சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா பொருளீட்ட முயற்சி பண்றான். ட்ரக் விற்கிறது போன்ற செயல்களில் ஈடுபடுறான். அதுவும் பெருசா பலன் அளிக்கல. அப்படின்றப்ப வந்து ஆர்மியில் சேர்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போய் ஆர்மியில் சேர்ந்துடலாம். ஸோ சில ஆண்டுகள் கழித்து வெளியே வரான் இஸ்தவான். வெளியே வரும்போது நல்ல ஒரு செலிபிரேட்டட் சோல்ஜராக தான் வெளியே வரான். வெளியே வந்து ஹங்கேரியிலேயே ஒரு ஆல்கஹாலிக் ப்ரூவரியில் போய் வேலைக்கு சேர்றான். அங்கே சில காலம் வேலை பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது அவனுக்கு அந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லப்படுற அந்த டிஸார்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து போர் முனையில் வந்து அவனுடைய நண்பன் கண்மாடி இறந்து போனதாலையும் ஒரு இவனோட நிலைமையில இருந்துட்டு அவனால காப்பாற்ற முடியாமல் போன அந்த மன அழுத்தத்தில் வந்து அந்த டிஸார்டர் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஸோ அதுக்கான மெடிகேஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இஸ்தவான வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் வந்து லண்டன்ல தொடங்குது. ஸோ எந்த ஆண்டுகள்னு குறிப்பிடப்படல. சில இடங்கள் அவருடைய வயது சொல்லப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே வந்து புரிஞ்சுக்க வேண்டியதுதான். பட் எந்த ஆண்டுன்னு குறிப்பிட்டு எங்கேயுமே சொல்லப்படலை. அதே மாதிரி எந்த நிலப்பரப்பில் நடக்குது அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை, எந்த வர்ணனைகளும் இல்லை. ஸோ லண்டன்ல பவுன்சரா ஒரு பப்ல வேலை செய்யறான் இஸ்தவான். ஸோ ஒரு நாள் நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தில வந்து ஒரு ஆளை போட்டு நிறைய பேர் அடிக்கிறத பார்க்குறான். தலையிட்டு இவன் வந்து அந்த ஆளை காப்பாற்றி விடுறான். காப்பாற்றப்பட்ட ஆள் யார் அப்படின்னா மெர்வின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் லண்டன்லேயே. அவர் தன்னை காப்பாற்றினது கைமாறா வந்து உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் வந்து தன்னோட ஆர்மி எக்ஸ்பீரியன்ஸை சொல்றான். நான் ஆல்ரெடி ஆர்மியில இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதுக்கு இன்னும் கூடுதல் வெயிட் இருக்குன்னு சொல்லி ஒரு ஹை ப்ரொஃபைல் வேலையை உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவரோட கனெக்ஷன்ஸ் மூலமா வந்து ஒரு செக்யூரிட்டி டிரைவர் வேலை வாங்கி தராரு மெர்வின். ஸோ இப்போ செக்யூரிட்டி டிரைவர் ஆன பிறகு இஸ்தவான் வந்து யார்கிட்ட வேலைக்கு சேர்றான் அப்படின்னா கால் நைமன் அண்ட் ஹெலன் நைமன் தம்பதி கிட்ட. அவங்க ஒரு பையனும் இருக்கான், தாமஸ் நைமன், ஸ்கூல் படிக்கிற பையன். ஸோ செக்யூரிட்டி டிரைவராக வேலைக்கு சேர்ந்தோன்னே இஸ்தவானோட வாழ்க்கை தரம் கிடுகிடுன்னு உயர ஆரம்பிக்குது. ஒரு நல்ல நெய்பர்ஹுட்டுக்கு மூவ் ஆகிறான். லண்டன்லேயே நல்ல கார் ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து ஹெலனுக்கும் இஸ்தவானுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது கொஞ்ச நாள் தொடர்ந்துட்டு இருக்கும்போது அது எப்படியோ தாமஸோட கவனத்துக்கு வந்துடுது. ஆல்ரெடி இஸ்தவானுக்கு தாமஸ்க்கு இஸ்தவான் மேலே பெரிய அபிப்பிராயம் கிடையாது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக இஸ்தவானை வெறுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கிடையில் காலுக்கு வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து கோலன் கேன்சர் இருந்திருக்கு. ஸோ அது திரும்ப வர ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்ப வந்து ஜெர்மனிக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. ஸோ ஜெர்மனியில் வந்து கால் ப்ரிஃபர் பண்ணுற அதே ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹெலன், கால், தாமஸ், இஸ்தவான் எல்லாருமே அங்கே போகிறாங்க. அங்கே வந்து ஹெலனோட சிஸ்டரான மத்தில்டும் அங்கே வராங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து மத்தில்டுக்குமே வந்து இந்த மாதிரி இஸ்தவானும் ஹெலனும் இருக்கிற அஃபேர் வந்து தெரிய வந்துடுது. இதுக்கடையில் கேன்சர்னால வந்து காலமாயிடுறாரு. அண்ட் காலமாகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து தன்னோட மொத்த சொத்தம் தன்னோட பையனுக்கு தான் போகணும். அதுவும் அவனோட 25வது வயசுல தான் கிடைக்கும். அது வரைக்கும் ஹெலன் கேன் ஆக்ட் அஸ் அ கஸ்டோடியன் ஃபார்
தாமஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் 25 வயசுக்கு அப்புறம் ஒத்த பைசா கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் எழுதி வச்சிடுறாரு. ஸோ அடுத்த அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹெலனுக்கும் எஸ்தவானுக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஜேக்கப். தாமஸ்க்காக செட்டப் பண்ணப்பட்ட அந்த ட்ரஸ்ட் ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோன் வாங்கி லீகலாக ஐ மீன் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபேஷன் வாங்கி இஸ்வான் வந்து ஏதாவது இது செட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாரு, பிஸ்னஸ் செட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே கை கொடுக்குற மாதிரி தெரியல பெருசாக. அப்போ வந்து ஒரு பாலிட்டிஷியன் கிட்ட போய் லஞ்சம் கொடுத்து கொஞ்சம் ஃபண்டு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபண்ட் வாங்குற பட்சத்தில் வந்து இன்னும் பெட்டரான பிஸ்னஸ் செட்டப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிவு போகிறாங்க. பட் அது ஒரு மிகப்பெரிய ஸ்கேண்டலாக மாதிரி அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்கேண்டல் எங்களால் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்துடுறாங்க. திரும்பவும் போயிட்டு தாமஸ் கிட்ட நிற்க வேண்டிய நிலைமை. இந்த வாட்டி வந்து தாமஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க அவங்க அம்மா, இந்த மாதிரி 25 வயசுல உனக்கு இந்த அமௌண்ட் கிடைக்க போகுது, இப்போதைக்கு நான் வந்து இஸ்தான்கிட்ட இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு அது பிடிக்கல. ஏற்கனவே அவங்க அம்மா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். பணத்துக்காக தான் வந்து இஸ்தான் வந்து கூட இருக்கான், மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தாமஸ் செயல்படுறான். அவன் பிடிக்கல, ஆனாலும் அவன் கையில இல்லை அப்படின்றப்போ ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல போயிட்டு இஸ்தவான் அவனோட பிச்சை கொடுக்குறான், என்ன வந்து செட்டப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தாமஸ் வந்து கலாட்டா பண்ண தாமஸை வந்து இஸ்தவான் அடிச்சிடறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து கோவிட் வந்துடுது, அந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ண முடியாமல் போயிடுது. என்டையராக வந்து அன்சக்சஸ்ஃபுல் ஆகிடுறான் இஸ்தவான். ஸோ இதே வேலையில் வந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தை ஜேக்கப்பும் வந்து வளர ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது வந்து ஸ்கூலில் ஒரு பையன் தன்னை புள்ளி பண்ணுறான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ ஸ்கூலை மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனுக்கும் இஸ்தவானுக்கும் ஒரு பேச்சு வருது. கடைசியில் என்ன முடிவு பண்ணுறாங்க, இப்போ ஃபஸ்ட் பேசி பார்ப்போம், பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முடிவுக்கு வரலாம் அப்படின்றப்போ ஹெலனும் ஜேக்கப்பும் சேர்ந்து காரில் போகிறாங்க. அந்த கார் விபத்துக்குள்ளாகி அவங்க சம்பவ இடத்துலையே இறந்து போயிடுறாங்க. மனைவியும் குழந்தையும் இறந்த துக்கத்தில் வந்து இஸ்தவான் கொஞ்ச நாள் சுற்றி திரியிறான் லண்டன்லேயே. அண்ட் காசு சுத்தமாக இல்லை, ஏன்னா தாமஸ் கோர்ட்டில் கேஸ் போட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் வாங்கிட்டான். அதுபோக இப்போ இஸ்தவான் வந்து பேங்க்ரப்சிக்கு ஃபைல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. இதனால தாமஸ் மேலே எனக்கு பயங்கரமான கோபம். ஒரு நாள் எதேச்சியாக தாமஸை மீட் பண்ணுறான், அதாவது பார்க்குறான் ரோட்டில். ஸோ அவன் கார் எடுத்துகிட்டு தாமஸை ஃபாலோ பண்ணுறான். தாமஸ் எங்கே போகிறான்னு பார்த்தா தாமஸ் தன்னோட வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போகிற பட்சத்தில் வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறான் இஸ்தவான். தாமஸ் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடியே அவன் ட்ரக் யூஸ் பண்ணுறான். தாமஸ்க்கு ஏற்கனவே அந்த ட்ரக் அடிக்ஷன் இருக்குது யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதுலேருந்து. ஸோ கண்ணு முன்னாடி வந்து அவன் ஓவர் டோஸ் ஆகிறது தெரியுது. ஓவர் டோஸ் ஆகி சோக்காகி அங்கேயே விழுந்து மூச்சு திணறது தெரியுது. இஸ்தவான் உடனே தலையிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து தாமஸோட உயிரை காப்பாற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்றப்ப கூட தாமஸ் ஒத்துக்கல, அவனை பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதுக்கு மேலே வந்து லண்டனில் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்தவான் லண்டனை காலி பண்ணிட்டு திருப்பி ஹங்கேரிக்கே வந்து செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனதுக்கு பிற்பாடு வந்து அங்கேயும் ஒரு செக்யூரிட்டி ஜாப் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாளைக்கு. அவனும் அம்பாவும் தங்கியிருக்காங்க அதே ஃப்ளாட்டில். வாழ்க்கை ஆரம்பிச்சு அதே ஃப்ளாட்டில் திருப்பவும் தங்கியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அவனுக்கு ப்ரொமோஷன் ஆஃபர் பண்ணுறாங்க அவன் கம்பெனியில். அவன் அதை எடுத்துக்கல. கொஞ்சம் வருடங்கள் அங்கேயே வேலை செய்கிறான். ஒரு நாள் அவனோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. கடைசியாக வந்து அதே ஃப்ளாட்டில் வந்து அவன் தனியாக வாழ தொடங்கினான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வந்து முடிவுக்கு வருது. ஸோ இது வந்து இஸ்தவான் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தோட ஒரு வாழ்க்கையில் அங்கங்கே தொட்டுட்டு போகக்கூடிய சில நிகழ்வுகளை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொகுப்பு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து டேவிட் சாலே அவர்கள் பயன்படுத்துகிற மொழி வந்து ரொம்ப சிம்பிளான மொழி. எவ்வளோ வந்து நம்ம பேர் மினிமம் வேர்ட்ஸ் இருக்கலே குறைந்தபட்ச வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கடத்த முடியுமோ அந்த மாதிரி தான் அவர் கடத்தியிருக்காரு. டிஸ்கிரிப்ஷன்ஸ் பெரிய வர்ணனையும் கிடையாது. டைலாக்லையுமே நீங்கள் வந்து எந்த கோட்டபிள் லைன்ஸுமே ஃபைன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 99% அந்த மாதிரி எந்த லைன்ஸுமே இல்லை. இது எப்படி அதே மாதிரி இஸ்தவான் பேசக்கூடிய வார்த்தைகள் அதுவுமே பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப மோனோசிலபிளாக குட்டி சென்டென்சஸாக தான் இஸ்தவான் பேசுகிறான். ஸோ இந்த கதையை எடுத்துட்டோம்னாலுமே கூட பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே எதுவுமே இல்லாத நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு ஜெனரிக்கான ஒரு, இன்னும் சொல்ல போனால் ஓரளவுக்கு நமக்கு பரிச்சயமான ஒரு கதை தான். அது ஒரு ட்ராஜடி. மேலும் கீழும் போயிட்டு வரக்கூடிய ஒரு ரோலர் கோஸ்டர் லைஃப் மாதிரி இஸ்தவானோட லைஃப் போயிட்டு வருது. அது இஸ்தவான் அந்த மொமெண்ட்டுக்கு என்னென்ன யோசிக்கிறானோ அதையே அவன் டிசிஷன்ஸாக எடுத்து ரொம்ப டிட்டாச்சாகவே தன்னுடைய வாழ்க்கையை கடத்திக்கிட்டே வந்து
தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையில பின்னப்பட்ட ஒரு கதை. என்று சொன்ன மாதிரி இஸ்தாவனோட கேரக்டர் ஸ்டடி. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த விதமான கல்ச்சுரல், இது வந்து ஹங்கேரியில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ சாலே வந்து எந்த வகையிலுமே ஒரு ஹங்கேரிக்கு உண்டான எந்த கல்ச்சரையும் வந்து அது கதையில அவர் நுழைக்கல. அங்கிருந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டையோ இல்லை அங்கிருந்த நிலப்பரப்பையோ இல்லை இஸ்தவான் வாழ்ந்த வீட்டையோ இல்லை இஸ்தவானியோ கூட இல்லை யாரையோ கூட எந்த விதமான டிஸ்கிரிப்ஷன்ஸுமே இல்லாமல் இது நம்ம அந்த ஹங்கேரின்னு சொல்லலை அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் நிகழக்கூடிய கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பக்கூடிய நிலைமையில தான் இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. மேபி யூரோப்பியன் செட்டப்பில் சில கல்ச்சுரல் வேல்யூஸ்க்காக இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் பார்க்கும்போது மேபி அது மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அதை தவிர எல்லாமே வந்து நார்மலாக ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இஸ்தவானுக்கும் நடக்குது. முக்கியமாக என்ன சொன்ன மாதிரி அந்த மொழி. ஸோ மொழியில் ஆழமே இல்லாமல் கட் பண்ணிகிட்டே போகுது அப்படின்னா அந்த ஆழம் எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்தவான் கிட்ட தான் இருக்குது. இஸ்தவானுங்கிற அந்த கதாபாத்திரம் தன்னை எதுலையுமே பெருசாக நுழைச்சிக்காம ஆனாலும் வாழ்க்கையோட இன்ப துன்பங்களை வந்து பார்த்துக்கிட்டே வரான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறதுல தான் அதோடைய இது இருக்குது. அண்ட் கடைசி பேராகிராஃப் அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா கடைசி லைன் இந்த மாதிரி முடியுது. அவங்களுடைய அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் வந்து இஸ்தவான் வந்து அந்த ஃபியூனரல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரல, ஆஃப்டர் தட் ஹி லிவ்ஸ் அலோன். இதுதான் அதோட கடைசி வாக்கியம். இப்படிதான் இந்த நாவல் முடிவுக்கு வருது. இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான மேல்பூச்சும் இல்லாத ஒரு லாங்குவேஜ். ஒரு ஆள் கிட்ட போயிட்டு ஒருத்தரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவார், இல்லை ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு வழியில் எழுதப்பட்டது தான் இந்த புத்தகம். ஈஸியான ஒரு புக்கு தான். அண்ட் படித்து முடிச்சதுமே என்ன ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுக்கும். பட் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் நமக்கு தெரியும் அதோட வெயிட் என்ன அப்படிங்கிற மாதிரி, இஸ்தவான் என்ன ஃபீல் பண்ணா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஷார்ட் லிஸ்ட்டுக்கு போதான்னு பொறுத்துன்னு பார்ப்போம். ஸோ வாய்ப்பு நன்றி.